நீங்க அது தரமா தான் இருக்குன்னு நம்பினா எங்களுக்கு உதவியா இன்னைக்கு 2 மணிக்கு நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இடத்துக்கு போய் நடத்துற போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட வாழ்க்கையே நீங்க வந்து கலந்துக்கிறதுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியாயமான ஒரு தொழில் ஆரம்பிச்சதே எல்லாருக்கும் ஆரோக்கியமான கெமிக்கல் கலக்காத காய்கறியை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தினால தான். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு தரணும். யார் வந்து வச்சான்னு தெரியல. சமையல் பண்ணி பாப்போம். வா. கண்மணி, வீட்ல என்ன யாரையும் காணோம், எங்க போயிருக்காங்க? தெரியல அத்தை. புனிதா கபிலன் 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காங்க. அது எங்க போனா எனக்கு என்ன? மங்கை, பாரி, உங்க மாமா எல்லாம் எங்க போயிருக்காங்க? அதான் அத்தை, எனக்கும் தெரியல. கண்மணி, அத நான் சொல்றேன். உங்க வீட்ல உள்ள எல்லாரும் ஊர்ல போஸ்ட்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மேன் வேலையா? போஸ்ட்மேனா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இதோ இந்த காய்கறி பையோட ஒரு லெட்டரை வச்சு எல்லார் வீட்டு முன்னாடியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லெட்டரா? அத கொடுங்க பாப்போம். இந்தாங்க. அத்தை, அத கொடுங்க. பாரு. போராட்டம் பண்ண போறாங்களாம். ஐயோ ஐயோ, ஊர்ல யாருக்கும் வேற வேலையே இல்ல பாரு. நாட்டுல நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து நடக்கிற போராட்டத்துக்கே ஒருத்தன் வரமாட்டான். இவ சொன்னான்னு எல்லாரும் உடனே கிளம்பிடுவாங்களா? அத்தை விடுங்க, இதுவும் ஒரு விதத்துல அவங்க அசிங்கப்படுற மாதிரி தான் ஆக போகுது. இப்ப சொன்னியே, இது சரி. யாராவது வேலைக்கு லீவ் போட்டுட்டு வந்து கலந்துக்குவாங்களா? லீவு போட்டா சம்பளத்துல புடிச்சிட மாட்டாங்க? ஒரு நாள் சம்பளத்தை இழக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்களா? யாரும் வராம தனியா நின்னு அசிங்கப்பட போறா. அத்தை, பொம்பளைங்களும் எப்படி வருவாங்க? அவங்களும் தான் பாதி பேரு வயல் வேலை, கட்டட வேலைன்னு பிஸியா இருப்பாங்கல்ல. ஒரு நாள் கூலி அவங்களுக்கு முக்கியம் இல்ல? கூலி முக்கியமா இல்ல இந்த போராட்டம் முக்கியமா? ஒருத்தியும் வரமாட்டா. ஆமால, கூட்டமா நின்னு போராடினா தானே எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு திரும்பி பாப்பாங்க. அப்போ கண்டிப்பா இந்த போராட்டம் நடக்க போறது இல்ல. அவங்கள தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லி போலீஸ் அடிச்சு துரத்த போகுது. அப்ப வாங்க, நாம போய் அந்த கண்கொள்ளா காட்சியை பாப்போம். சரியா சொன்னீங்க சம்பந்தி. அந்த ராசாத்தி அசிங்கப்படுறத நாம பார்த்தே ஆகணும். வா கண்மணி, வாங்க போலாம். ராசாத்தி, இந்த மாதிரி போர்டு வச்சு உட்காந்துருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க மாமா.
நாம என்ன கலாட்டாவா பண்றோம்? நியாயமா அமைதியா உட்கார்ந்து நமக்கு நடந்த அநியாயத்தை கலெக்டர் கிட்ட சொல்ல போறோம். இறங்கு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ எழுதி இருக்க. ஓ, போராட்டமா? நீங்க 2 பேரும் மட்டுமா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் சரி, என் மேல கேஸ் போட்டாலும் சரி, என்ன உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டேன். ஆயா, சார். என்னையா? கலெக்டர் வரும்போது உங்களை பார்த்துட்டா? பார்த்தா என்ன இப்போ? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் ரொம்ப நேர்மையான ஆள்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் சார். யோ, இவங்க சொல்றதெல்லாம் கலெக்டர் நம்பிடுவாரா? இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்குன்னு கேட்க மாட்டாரு, யார் பார்த்தாங்கன்னு கேட்க மாட்டாரா? அதுக்கு இல்லை சார். யோ, இவங்க 2 பேர் தானே இருக்காங்க. என்னமோ ஊரே வந்த மாதிரி சீன் போடுற. இந்த ஊரே வந்தாலும் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரியா? சரிங்க சார். சொல்லுங்க. மேடம், இந்த இனியா ராசாத்தி 2 பேரும் ஏதோ போராட்டம்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. தெரியும். அதை பார்க்க தான் நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு மேடம் வரீங்க? அவங்க இந்த மாதிரி பண்றதாலலாம் இங்க ஒன்றும் நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. அவங்க அங்க அசிங்கப்படுறத நாங்க பார்க்கணும். அதுக்காக தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓ, அதுக்கா? சரி சரி, அப்போ வாங்க. சரி. யாரு கண்மணி? அதான் அத்தை, அந்த ஆபீசரு. அங்க அந்த இனியனும் ராசாத்தியும் தனியா உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதத்தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓ, அப்படியா? ராசாத்தி, அண்ணே, நீ சொன்ன மாதிரி காய்கறியோட நோட்டீஸை வச்சு ஊர்ல ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சுமா. இந்நேரம் கண்டிப்பா அதை எல்லாரும் படிச்சிருப்பாங்கம்மா. அப்ப கண்டிப்பா வருவாங்கண்ணே. ஆமாம்மா. ராசாத்தி, பாரி ஐயா, மங்கையம்மா, நேசமணி அப்பா, குமரன்லாம் வந்துட்டு இருக்காங்கம்மா. இங்கதான் உட்காந்துருக்காங்க. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை வந்தீங்க? நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொன்னோம்ல. பரவாயில்ல ராசாத்தி, நீங்க இங்க இருக்கும்போது நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்களும் உங்க கூட இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆளுங்க இருந்தா கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஆமா ராசாத்தி, அப்பதான் கலெக்டரை நாம இத்தனை பேர் இருக்கோன்னு பிரச்சனையை திரும்பி பாப்பாருமா.
அதுக்காக இந்த வெயில்ல வந்து நீங்க எல்லாரும் கஷ்டப்படணுமா? இதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. என் பிள்ளையும் மருமகளும் நிற்கும் போது எங்களுக்கு என்ன? ஆமா ராசாத்தி, நீ சும்மா இரு. எங்க சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு தான். என்னம்மா ராசாத்தி, நம்மளை தவிர வேற யாரையுமே காணோம். அம்மா, நம்ம ஊருக்காரங்களை நம்பிதாம்மா இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்கண்ணே. இப்போதைக்கு இங்க இருக்கவங்கள்ட்ட போர்டை கொண்டு வந்து கொடுத்துருவோம். ம். என்ன சமைச்சாச்சா? ஆமா கலெக்டர் ஆபீஸா கிளம்பிட்டீங்க? ஆமா, எப்படி கரெக்டா சொல்ற? அங்கதான் போறேன். ம். போகாம எப்படி இருக்கிறது? அவங்க போட்ட காய்கறி நல்லா தானே இருக்கு. நாம போனா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா போய் தானே ஆகணும். ம், வாங்க போலாம். போலாம். அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா சமைச்சிட்டீங்களா? சமைச்சாச்சுமா. ஆமா. ஆமா, எப்படி கரெக்டா சொல்றீங்க? சமைச்சு பாத்தீங்களா? காயெல்லாம் நல்லா இருந்துச்சுல? சமைச்சு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சுமா. நாம ஹெல்ப் பண்ணனா வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? போகணும். அவங்க போட்ட காயெல்லாம் நல்லா தானே இருந்தது. அங்க போனா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா நல்ல காரியத்தை செய்வோம். வாங்க போலாம். இந்தாடா. டேய் புடிடா. கொடுங்கப்பா. இந்தாங்கம்மா. குமரா. ராசாத்தி, நாங்க இருக்கோமா போராடுறதுக்கு. கவலைப்படாதம்மா, உன் கூட நாங்க இருக்கோம். நாங்க இருக்க உனக்கு துணைக்கு. கவலைப்படாத. பின்னாடி போவோம். வாங்கம்மா. அத்தை, அவங்களுக்கு இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண 2 பேர் இருக்காங்க. இத இன்னும் நிறைய பேர் போறாங்களே. ராசாத்தி, நாங்க உங்க போராட்டத்துக்கு துணையா இருப்போமா? வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. வாங்கம்மா. போங்க. சார் வந்து ராசாத்தி, சார். என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இங்க எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? சார், நாங்க சின்னதா ஒரு காய்கறி பிசினஸ் ஆரம்பிச்சோம். அதுக்கு இந்த ஆபீசர் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கிட்டு லைசென்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா சார். அம்மா, சும்மா போய் சொல்லாதீங்கம்மா. உங்க பொருள் தரம் இல்லாத பொருள், அதனால தான் உங்களுக்கு லைசென்ஸ் தரல. இல்ல சார், தரமான பொருள் தான். என்ன, ஒரு சின்ன வீட்டில் வச்சு குப்பை மாதிரி இருக்கிற வீட்டில் வச்சு அழுகி போன காய்கறிகள்லாம் கட் பண்ணி விற்கிறாங்க சார். அதை நான் நேரில் பார்த்து தான் சார் ஆக்ஷன் எடுத்தேன். சார், எங்களோடது தரமான பொருள் தான் சார். ஆமா சார், தரமான பொருள் தான். ஆமா சார், எங்க பொருள் தரமான பொருள் தான் சார். சார், இவங்க சும்மா 10 பேரை பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க சார். சார், நாங்கெல்லாம் பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல சார். எங்க பக்கம் உண்மை இருக்கு. நாங்க மட்டும் இல்ல, அங்க பாருங்க.
ஐயா, இவங்க காய்கறி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். தரமான பொருளை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் பணம் கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க. சார், அவங்க காய்கறிகள் தரமானது இல்ல சார். அவங்க பொய் சொல்றாங்க. இல்ல பிந்து, நீ எங்க இங்க? நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பாக்கெட் இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் இல்லாம இன்னைக்கு பொரியல் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்கல்ல, அது இவங்க கொடுத்ததுதான். சார், அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம். அருண், இங்க வாங்க. சார், இவரோட சஸ்பென்ஷன் ஆர்டர் உடனடியாக ரெடி பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே உங்க லைசென்ஸும் இமிடியேட்டா டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இனியா டைப் பண்ணி எடுத்துட்டு வரேன் சார். கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு லைசென்ஸ் நான் தரேன். இந்தாங்க சார். போ. இந்தாங்கம்மா, இது உங்களுடைய லைசென்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இந்த காலத்துல இவ்ளோ நேர்மையான கலெக்டரா இருக்கீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எதுக்குமா நன்றிலாம்? உன் பக்கம் நியாயம் இருக்கு, அதனால நான் மட்டும் இல்ல, ஊரே உன் பின்னாடி நிக்குது. வா. சார், இப்போ இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க என் மனைவி தான் காரணம். அவங்க கிட்ட கேளுங்க. மேடம், இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க ஒரு தொழில் பண்றோம், அது நியாயமா பண்றோம். ஆனா சில பேர் அது பிடிக்காம சதி பண்றாங்க. மக்களுக்கு தெரியும் நாங்க தரமான முறையில தான் பண்றோம்னு. அதனாலதான் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுனால கலெக்டர் எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. மேடம், உங்க தொழில வளர விடாம சதி பண்ணது யாருன்னு தெரியுமா மேடம்? அது எனக்கு தெரியல. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. மக்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நாங்க தரமான முறையில காய்கறி கொடுப்போம். சொல்லுங்க சமந்தி. சமந்தி, நீங்க உடனே டிவி ஆன் பண்ணி பாருங்க. ராசாத்தி பேசிட்டு இருக்காதுல. ராசாத்தியா? இதோ உடனே பாக்குற சமந்தி. இங்கதான் இருக்கீங்களா? இது வர அத்தை, மங்கத்தை வராங்க. என்னக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு போராட்டத்துல கலந்துக்காம தனியா நிக்கிறீங்க? அப்புறம் நீங்க சொன்னீங்களே தாலி செயினை வச்சு யாராச்சும் வியாபாரம் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண அவங்க பெரிய ஆளாக முடியாதுன்னு.
பாத்தீங்கல்ல என் ராசாத்திக்கு எவ்வளவு சப்போர்ட்னு. டிவியில பேட்டி கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கா. இனிமே என்ன, கண்டிப்பா அவ ஜெயிச்சு காட்டுவாக்கா. இதுக்கு மேலேயாச்சும் அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்களும் தள்ளி நின்னு அவளையும் தள்ளி வைக்காதீங்க.